Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Qul in kana aba'ukum wa abna'ukum wa ikhwanukum wa azwajukum wa 'ashiratukum wa amwalun iqtaraftumuha wa tijaratun takhshawna kasadaha wa masakin tardawnaha ahabba ilaykum minallahi wa rasulihi wa jihadin fi sabilihi fatarabbasu hatta ya'tiyallahu bi amrihi wallahu la yahdil qawmal fasiqin. Sadaqallahul azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma shalli ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa 'afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதனுக்குள் ஒருவர் ஒருவரின் மீது நேசம் கொள்ளக்கூடிய அளவிற்கு அன்பை வைத்திருக்கிறார். ஆனால் அவர் வைத்திருக்கிற அன்பு வெளிப்படுகிற விதம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமையப்பெறுவதில்லை. ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிக்கு தேர்ப்ப அந்த அன்பினுடைய வெளிப்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரை மனிதன் அவன் சார்ந்திருக்கின்ற எல்லாவற்றையும் அவன் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதன் தாம் சார்ந்திருக்கின்ற பொருள்கள் மீது, அவருடைய உற்றார் உறவினர்கள் மீது செய்கின்ற அன்பை விட, அவர்கள் மீது காட்டுகின்ற அன்பை விட, அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதர் மீதும் அவன் எதுவெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அவற்றின் மீது அன்பு செலுத்துவதுதான் உயர்வான அன்பு என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். மேலே ஓதி காட்டப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறார்: இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும், நீங்கள் திருமணம் செய்திருக்கின்ற மனைவியர்கள், வ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பம், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்கள் சம்பாதித்திருக்கின்ற செல்வங்கள், வ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா, நீங்கள் பார்த்து பார்த்து நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய வியாபாரங்கள், வ மசாகினு தர்தவுனஹா, நீங்கள் விருப்பத்தோடு இருக்கக்கூடிய வீடுகள், இவை எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வினுடைய நேசமும் அல்லாஹ்வினுடைய தூதர் மீது உண்டான நேசம்தான் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை சொல்லும்போது, அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய இவற்றின் நேசம் அல்லாஹ்வுடைய நேசத்தை விட, அவருடைய தூதருடைய நேசத்தை விட, அல்லாஹ்வின் வழியில் அறப்போர் செய்வதை விட இவைகள் உங்களுக்கு
அல்லாஹ்வினுடைய கட்டளையில் அவனுடைய அனுமதியின் பேரில் வேதனை வருவதை அவர்கள் எதிர்பார்க்கட்டும் என்று சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த காலத்திலும் நேர்வழி காட்ட மாட்டான் என்று சொல்லி தருகிறார். இந்த வசனத்தில் 8 விஷயங்களை சொல்லி தருகிற ரப்பல் ஆலமீன், இவற்றின் மீதுதான் உங்களுடைய நேசம் இருக்க வேண்டும், உலகம் சார்ந்திருக்கக்கூடிய எவற்றின் மீது உங்களுடைய நேசம் இருக்கக்கூடாது என்பதை இங்கே அழுத்தம் திருத்தமாக ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, ஏன் நம் உயிருக்கு உயிரை நேசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, இந்த உயிரை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருக்கு விட மேலாக எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே இடம் பெறுகிறார்களோ அப்பொழுதுதான் ஈமான் கூட அது பரிபூரணத்துவத்தை அடையும். இல்லை என்றால் அங்கே ஈமானிலே குறை ஏற்பட்டு போய்விடும். பிரியத்தின் வெளிப்பாடுகள் பல்வேறு விதத்திலே இருக்கலாம். காலத்தினுடைய மாற்றத்தில் பிரியத்தினுடைய வெளிப்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்த சஹாபாக்களினுடைய அன்பும் காலம் கடந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கு மத்தியிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன, ஒன்று போல் இருப்பதில்லை. சஹாபாக்களை போன்று நம்முடைய பிரியம் இருக்குமா என்றால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏனென்றால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்தவர்கள். தங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களிலிருந்து, மூட பழக்க வழக்கங்களிலிருந்து தங்களை வெளியே கொண்டு வந்தவர்கள். உயிரை விட நேசம் செய்யக்கூடிய அன்பு சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அதே போன்ற அன்பை நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் என்று எதிர்பார்ப்பதும் ஒரு அறிவீனம் தான். ஏனென்றால் சஹாபாக்களை போன்ற நேசத்தை யாராலும் கடைபிடிக்க முடியாது. அதனால்தான் மிக உயர்ந்தவருமான அந்தஸ்திலே சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ்வினால் அவர்கள் பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள், அல்லாஹ்வையும் அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புகழ்ந்துரைக்கக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் மாறி போயிருக்கிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிலே பார்த்து அளவிலாத அன்பு செலுத்தியவர்கள், வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா அல்லது பெற்றோர்களா என்று வந்து நிற்கிற போது அந்த இடத்தில் பெற்றோர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள் தான் அத்தனை சஹாபாக்களும். உமைர் என்ற ஒரு சிறுவர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அவர் ஒரு அனாதை சிறுவர். உமைர் இப்னு ஸஅத் என்பது அவருடைய தந்தை ஸஅத் அவர்கள். அவர் ஸஅத் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவருடைய தாயார் 2ஆம் தாரமாக ஜுல்லாஸ் என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து கொண்டால் பொதுவாகவே வளர்ப்பு தந்தைக்கும் வளர்ப்பு மகனுக்கும் மத்தியிலே வேறுபாடு இருக்கும் அல்லவா. எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் சொந்த தந்தையை போன்று தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையை அற்புதமான முறையில் அன்பு செலுத்தி வளர்க்கக்கூடியவராக ஜுல்லாஸ் இருக்கிறார். அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு வேண்டிய ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். தபூக்குடைய போர். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு அறிவிப்பு செய்வதாக இருந்தால் பகிரங்கமாக அறிவிப்பு செய்ய மாட்டார்கள், கொஞ்சம் சாடை மாடையாக சொல்லுவார்கள். சஹாபாக்கள் அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த போருக்கு உண்டான ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள். ஆனால் தபூக்குடைய போரை பொறுத்தவரை அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள், நாம் போருக்கு சென்றாக வேண்டும் என்கிற அறிவிப்பை செய்த போது ஒவ்வொரு சஹாபாக்களும் அவர்களால் இயன்ற உதவிகளை போருக்கு செய்கிறார்கள். ஹிஜ்ரி 9ஆவது ஆண்டு நடைபெற்ற அந்த போர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு 1000 தீனார்களை கொண்டு வந்து அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதை போருக்கு வேண்டி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அதே போன்று அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 200 தீனார்களை கொண்டு வந்து அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே வந்து கொடுக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபிகளும் கொடுத்து வரக்கூடிய நேரத்தில் ஒருவர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விரிப்பை மட்டும் எடுத்து வருகிறார். பாயை போன்ற ஒரு விரிப்பு. அந்த விரிப்பை எடுத்து வந்து அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒப்படைத்து விட்டு, யா ரசூலல்லாஹ், இந்த விரிப்பை பெற்றுக்கொண்டு இதற்கு நீங்கள் வாளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஒப்படைத்து விடுகிறார். இந்த காட்சியை இந்த ஜுல்லாஸ் உமைருடைய மகன் பார்த்து கொண்டிருக்கிறார். உமைர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லோருமே போருக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தந்தை
ஜுல்லாஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பகிரங்கமான அறிவிப்பு செய்ததற்கு பிறகும் கூட எந்த விதமான ஏற்பாடுகளையும் செய்யாமல் இருக்கிறாரே என்று நேரடியாக தன்னுடைய தந்தையிடத்திலே வந்து கேட்பார். தந்தை அவர்களே, உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்யும்படி நீங்கள் அறிவிப்பு செய்து விட்டார்கள். எல்லோரும் அவரவருக்கு தகுதிக்கு தகுந்தார் போல போருக்குண்டான ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற போது நீங்கள் மட்டும் எந்த விதமான உதவியும் செய்யவில்லையே என்ற போதுதான் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோசமான அந்த வார்த்தை அந்த இடத்தில் அவர் பயன்படுத்துகிறார். இன்கான முஹம்மது சாதிகா ஃபீமா யதஇஹி மின் நுபுவா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே நுபுவத்தை பறைசாற்ற வந்தவர்கள், நபி என்பதை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகம் செய்து வந்தவர்கள். நபி என்ற அந்த வாதம் உண்மை என்று நாம் நம்புவோமையானால் ஃபநஹனு அஷர்ரு மினல் ஹமீர், நாம் கழுதையை விட கேவலமானவர்கள் என்ற வார்த்தையை சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உண்மையான நபி என்று நாம் ஏற்றுக்கொள்வோமையானால் ஃபநஹனு அஷர்ரு மினல் ஹமீர், நாம் கழுதையை விட கேவலமானவர்கள் என்று இந்த வார்த்தையை சொன்னார். பிள்ளையிடத்திலே சொன்ன இந்த வார்த்தை இந்த குழந்தையால் இந்த பிள்ளையால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு மோசமான வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று இந்த செய்தியை சொல்லுவதா அல்லது தந்தையின் மரியாதையை கவனித்து விட்டுவிடுவதா என்று முடிவு செய்து கடைசியில் யோசித்து பார்க்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நேசத்திற்குரியவராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி தந்திருக்கிறார். நம்முடைய தந்தை ஒழுங்கானவர் அல்ல, மோசமான வார்த்தையை பயன்படுத்தியவர். இந்த செய்தி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வளர்ப்பு தந்தை ஜுல்லாஸ் உங்களை பற்றி தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார் என்ற போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜுல்லாஸை அழைத்து வர சொல்லுகிறார்கள். ஜுல்லாஸ் அழைத்து வரப்படுகிறார். இந்த பையனும் உமைர் அவர்களும் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரணை செய்கிறார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீர்களா? அவர் மறுத்து பேசுகிறார். நான் சொல்லவில்லை நாயகமே, இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை. நஹனு அஷர்ரு மினல் ஹமீர் என்ற வார்த்தையை நான் சொல்லவில்லை என்று அவர் சத்தியம் செய்து சொல்கிறார். இந்த சின்ன பையன் அங்கே சஹாபாக்கள் சுற்றிலும் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த பையனை நல்ல விதத்திலே வளர்த்த அந்த நிலைமையும் சஹாபாக்களுக்கு தெரியும். ஆனால் சின்ன பையன் கொஞ்சம் கூட பயப்படாமல் சொல்கிறார், யார் சொல்ற இந்த வார்த்தையை அவர் சொன்னார் என்று. ஆனால் இவர் மறுக்கிறார். கடைசியில் அவருடைய இந்த உண்மை தன்மையை நிரூபிப்பதற்கு எந்த முகாந்தரமும் இல்லாத போது அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அல்லாஹ்வே, நான் இந்த வார்த்தையை நான் என்னுடைய வளர்ப்பு தந்தை இடத்திலிருந்து நான் கேள்விப்பட்டு விட்டேன். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் சொல்லிவிட்டேன். ஆனால் இதை நம்புவதற்குண்டான எந்த விதமான ஆதாரத்தையும் என்னிடத்தில் இல்லை. அதனால் நீ ரப்புல் ஆலமீன் உன்னுடைய நபிக்கு ஒரு ஆயத்தை இறக்கி கொடுத்து என் தந்தை சொன்ன அந்த வார்த்தையை நீ மட்டும்தான் அதை உண்மைப்படுத்த முடியும், ஒரு வசனத்தை இறக்கி கொடு என்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமையை மாற்றுகிறார். ஒரு வசனத்தை இறக்கி கொடுக்கிறார். யஹலிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்தல் குஃப்ரி வ கஃபரு பஅத இஸ்லாமிஹிம். சில முனாஃபிகீன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையை தவறான வார்த்தையை பயன்படுத்தி விட்டு நாங்கள் சொல்லவில்லை என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்து சொல்லுகிறார்கள். வலகத் காலு கலிமத்தல் குஃப்ரி, அவர்கள் சொன்ன வார்த்தை குஃப்ரினுடைய வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். வ கஃபரு பஅத இஸ்லாமிஹிம், அவர்கள் புண்ணியமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அங்கே அவர்கள் காஃபிராகி போய்விட்டார்கள். சாத்தியமில்லாத விஷயத்தை சாத்தியமாக்க முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய அருள்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்கின்ற வசனத்தை இறக்கி கொடுத்துவிட்டு ஃபகியதூபு கைரல் லஹும், மரியாதையாக அவர்கள் தௌபா செய்வார்களே, ஆனால் நான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சொல்லி இருக்கக்கூடிய இந்த வார்த்தையிலிருந்து தவறான வார்த்தையை நான் பயன்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்களே, ஆனால் கைரல் லஹும், அது அவர்களுக்கு நல்லதாக போய்விடும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அதாபை அவர்கள் சந்திக்க வேண்டி வரும் என்கின்ற வசனத்தை இறக்கிய போது அப்படியே பதைத்து போனார் ஜுல்லாஸ் என்பவர். இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நல்ல
ஜுல்லாஸ், கவலை இல்லாமல் வளர்த்து வந்த தந்தை ஜுல்லாஸ். ஆனால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தவறான வார்த்தை அந்த இடத்திலே பயன்படுத்திய போது அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் இங்கே அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி வந்து சொன்னார் அல்லவா, இதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஈமான். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, மனைவி மக்களை விட, சகோதரர்களை விட, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களை விட, எல்லாவற்றையும் விட அங்கே உங்களுடைய உள்ளத்தில் நிலைநிற்பது அங்கே ஈமான் பரிபூர்ணமாக வேண்டுமானால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அளவிற்கு வாழ்ந்து காட்டியவர்கள் சஹாபாக்கள். அதனால்தான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். பெற்றோர்கள், பிள்ளைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் விட நான் உங்களுக்கு பிடித்தமானவராக ஆக வேண்டும். அப்படி ஆகின்ற போதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணத்துவம் பெறும் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமான முறையில் சொல்லித் தருவார்கள். பொதுவாக சில விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, அன்பினுடைய வெளிப்பாடுகள் பலவிதமாக இருக்கும். சஹாபாக்களிடத்தில் சில சஹாபாக்கள் இப்படி இருந்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற சஹாபாக்கள் ரசூல்லாட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, எத்தனை பேரோடு நான் இருந்தாலும் உங்களை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால நான் உங்களை அடிக்கடி பார்ப்பதற்காக வருகிறேன். ஆனால் கியாமத் நாளில் நீங்களும் மரணம் அடைந்து நானும் மரணம் அடைந்து நீங்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்ததற்கு பின்னால் கியாமத் நாளில் உங்களை இந்த உலகத்திலே நான் பார்ப்பதை போன்று பார்க்கக்கூடிய அந்த நற்பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டார். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பொழுதும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கி கொடுத்தார். வமை யுத்திஇல்லாஹ வ ரசூல், யார் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், யார் அந்த அளவுக்கு இருக்கிறார்களோ அவர்களை நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இருக்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுப்பான் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தியாக சொன்னார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை சொல்வார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உலகத்தில் ரசூலை நேசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் நாளை கியாமத்திலே ரசூலோடு இருக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள். நாம் ஒரு விஷயத்தை சமீப காலமாக வலைத்தளங்களிலே அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம். ஒவ்வொருத்தரும் அதனாலதான் சொன்னேன், வெளிப்படக்கூடிய விதங்கள் பல்வேறு விதமாக இருக்கலாம். நாயகம் காலத்தில் சஹாபாக்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பை போன்று இனி வரக்கூடிய கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய மக்களால் சஹாபாக்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பை போன்று யாராலும் கொண்டிருக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு போகவும் முடியாது. நம்மளால் இயன்ற அன்பு இருக்கும் அல்லவா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். இங்கே பிரச்சனை என்னவென்றால், என்னை போன்று பிறரும் அன்பு கொள்ள வேண்டும் என்று ஒரு வட்டத்திற்குள் சுற்றுகிறான் அல்லவா மனிதன், அங்கேதான் அவன் பிரச்சனையை சந்திக்கிறான். சமீப காலமாக வரக்கூடிய சில வார்த்தை பிரயோகம் இருக்கிறது அல்லவா, ஈமானுக்கு கூட அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. சில பேருக்கு மௌலூது ஓதுறது பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், இது அவரவர்களுடைய விருப்பம். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் வருகிற போது அங்கே வரவேற்ற அந்த மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடித்தான் அங்கே உள்ளே வரவேற்கிறார்கள். சில பேருக்கு கவிதையின் மீது இன்பம் இருக்கும், அதை கேட்டு ரசிக்க வேண்டும் என்கிற சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். சினிமா பாட்டை கேட்கறதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, அவருடைய வாழ்வியலை குறித்து, அவர்களின் மீது சலாம் உரைப்பதை குறித்து கேட்கக்கூடிய அந்த பாட்டை குறித்து பேசக்கூடிய பேச்சு இருக்கிறது அல்லவா. விபச்சாரம் செய்வதை விட, குடிப்பதை விட கேடுகட்டது என்று ஒருவன் பேசுகிறான் என்றால் அவருடைய ஈமான் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் பரிசீலனை செய்ய வேண்டும். ஏனென்றால் அங்கே ரசூலோடு அவன் சேர்ந்து கொண்டிருக்கிறார், அங்கே ரசூலுக்கு சலாம் உரைக்கிறார். ரசூலுக்கு சலாம் உரைக்க சொல்லி சொன்னது அல்லாஹ் சொல்லி தருகிறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நபிமார்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் நீங்கள் சொல்லுங்கள், அங்கே அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்ற போது
அங்கே தொடங்கக்கூடிய பைத் இருக்கிறது அல்லவா, அங்கே சலாமை வைத்து தான் அங்கே துவங்கப்படுகிறது. சில வரிகள் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதற்கு உண்டான விளக்கத்தை கேட்டு பெற வேண்டும். அல்லது அந்த வரிகளுக்கு உண்டான பிரச்சனை உங்களுக்கு முட்டி போயிருக்குமே, ஆனால் அந்த வரிகளை விட்டுவிட்டு மற்ற நல்ல வரிகள் இருக்கிறது அல்லவா, அந்த வரிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு பழக வேண்டும். அதை விடுத்துவிட்டு விபச்சாரம் செய்வதை விட கேவலமானது என்று சொன்னால் அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அங்கே ரசூலோடு விளையாடிய விளையாட்டை கண்டிப்பாக அவர்களை கொண்டு போய் அந்த விபச்சார குற்றத்திலும் அல்லது மிகப்பெரிய குடியினுடைய குற்றத்திலும் தான் அவர்களை தள்ளும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நபியினோடு விளையாண்டவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனவர்கள். அதனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லி வளர்க்கிறோமோ இல்லையோ, கொடுமையான முறையில் சில இயக்க போதைகளில் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த இயக்க போதையில் யாரை குறித்து பேசுகிறோம் என்று தெரியாமல் கூட பேசுகிறார்கள் அல்லவா, வரம்பீறிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் சொல்லும் போது எவனோ ஈமான் இல்லாதவன் பேசினா பிரச்சனை இல்லை, ஆனா நமக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு அதை ஈமான்தாரி போன்று வெளியே காட்டிக்கொண்டு பேசுகிறான் அல்லவா, மிகப்பெரிய அது ஆபத்தானது. அதாவது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய குழந்தை பருவமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தாயார் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனஸ் அவர்கள் பார்க்கவில்லை. பார்ப்பதற்கு முன்னால் நபியை பற்றி அங்கே போதித்தார்கள், ரசூலுடைய தன்மையை குறித்து போதித்தார்கள். இப்படியே வளர்ந்து பழக்கப்பட்ட அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைவதற்கு முன்னால் அங்கே ரசூலை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அல்லவா. இந்த ஆசை ஏன் வந்தது தெரியுமா? அங்கே அவர்களுடைய தாயார் ரசூலை குறித்துண்டான போதனைகளை அங்கே சொல்லி பழக்கப்படுத்தி கொண்டார்கள். அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு ரசூலை குறித்துண்டான நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே ரசூலின் மீது தீராத பாசம் ஏற்படும். அதை விடுத்துவிட்டு இது போன்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற போது அவனுடைய உள்ளத்தில் என்ன தோன்றும் தெரியுமா? இந்த பாடலை பாடுறதை விட விபச்சாரம் செய்கிறது மேல, இந்த பாடல் பாடுவதை விட தண்ணி அடிக்கிறது மேல அப்படின்னு அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுமையான நம்முடைய அடுத்த கால சந்ததிகள் கண்டிப்பாக இது போன்ற பெரும்பாவங்களுக்கு உட்பட்டு போய்விடுவார்கள். அல்லாஹ் அதை காப்பாற்ற வேண்டும். எழுதக்கூடிய எழுத்துக்களானாலும் சரி, பேசக்கூடிய பேச்சுக்களானாலும் சரி, இங்கே ரசூல் என்று வருகிற போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான முறையில் அன்பை வெளிப்படுத்துவார்கள். அந்த வெளிப்பாடுகள் அவரவருக்கு தகுந்த போன்று அவனிடத்தில் கேட்டால் சொல்லுவார்கள் அல்லவா, ஏன்பா இந்த கவிதையை படிக்கிறாய் என்று கேட்டால் ஒரே வார்த்தை சொல்லுவார், என்னுடைய ரசூலின் மீது உண்டான பிரியத்தில் படிக்கிறேன். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ரசூலுக்கு அவனுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை. இதில் போய் உட்கார்ந்து நாம தலையிட்டு நீ ஏன் படிக்கிறேன்னு கேட்கக்கூடிய அதிகாரம் எவனுக்குமே இல்லை உலகத்தில். ஏன்னா அவர்களுக்கு மத்தியில் உள்ள அல்மரும் அவன் அஹப்ப, எதை நேசிக்கிறான நாளை அவனுக்கு கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கலாம். ஆனால் இது போன்ற வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது அல்லவா, கடைசியில் ஈமான் இல்லாமல் கடைசி நேரத்தில் மரணம் அடையக்கூடிய ஒரு மோசமான விளைவை கூட ஏற்படுத்தி கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா போகக்கூடிய இந்த உலகத்தில் மோசமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய அடுத்தடுத்த சந்ததிகளை இயக்க போதைகளில் தாறுமாறான வார்த்தைகளை பேசுவதை விட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்வதோடு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.